விஷயம் பார்க்க போறோம் சார். இதுவரைக்கும் நம்ம பயிற்சிகள் பார்த்தோம். இந்த குரு பயிற்சி நடக்கிறது எப்படி இருக்கும்? ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? மத்த பயிற்சிகள் எப்படி இருக்கும்? இந்த மாசம் நமக்கு எப்படி இருக்கும்? வருடம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துருக்கோமா? அது என்ன சார் புதுசா வாழ்க்கை அப்படின்னா, இப்ப நாம பொறந்திருக்கோம் சார். அ ஜனனி ஜன்ம சௌக்கியானாம்னு சொல்றோம். ஜன்மம் சௌக்கியமா இருக்கணும். இல்லையா? ஜன்மத்துல பொறந்திருக்கோம். சௌக்கியமா இருக்கிறதுக்காக பொறந்திருக்கோம். அந்த பிறந்தது நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப நமக்கு என்ன நடக்கிறது? இப்ப நடக்கக்கூடிய அதாவது இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அ கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ1ஆவுக்கும், ஏ2வா இருப்போம். அல்லது எக்ஸிக்யூட்டிவா இருப்போம், மேனேஜரா இருப்போம். அந்த லெவல்ல நம்ம எப்படி மேல போக முடியும்? இன்னைக்கு நமக்கு என்ன திசை நடக்கிறது? எதுல நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த விஷயத்துல சந்திர திசை. இதுக்கு முன்னாடி நம்ம சூரிய திசை பார்த்தோம். முன்னாடி காணொளிகள். அடுத்தது திசைகள் பார்க்க போறோம். அதனால இதுவரைக்கும் யாராவது இந்த காணொளிய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா. என்ன தோணுதோ கமெண்ட்ல போடுங்க. வரக்கூடிய காணொளிகள பார்க்கலாம். மெயினா இப்ப நாம எடுத்திருக்கிறது நமக்கு சந்திர திசை. யூசுவலா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள் தான் இல்லையா? பதவி பூர்வ புண்ணியானம்னு சொல்லும். சந்திரன் வந்து சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி கொடுத்தாலும், ஒரு தனிப்பட்ட கிரகமாக விளங்குகிறது. எப்படி சார் அப்படின்னா, என்ன சூரியன் நாம சொல்றது